பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக பேசுகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை ஒரு ஸ்பெஷல் டேவாக பண்ணணும் அப்படின்ட்டு தான். பாரு ஒரு அக்யூசேஷன் நம்ம அரோரா மேலே வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, ஆபாசமாக ஒரு குறியீடு செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. இது முதல்ல அவங்க அப்படி கிடையாதுன்னாங்க. நேற்றைய எபிசோடில், அதாவது 1 hour எபிசோடில் கூட என்னென்னா, ஒரு சின்னதாக அது ஒரு கிளிப்பாக தான் காமிச்சாங்க. நான் இப்படி அவங்க பிளாக்ஸை வச்சு, நடுவில் ஒரு பிளாக்ஸை வச்சு இப்படி நிற்கிறதுக்கு இந்த சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னும் போது எல்லாருமே அதை பார்த்தாங்க. இல்லை, இதை தான் நான் ஆபாசமாக குறியீடு காமிச்சிட்டேன்ட்டு பாரு சொன்னாங்க அப்படின்னு நேற்று அதை சொல்லியிருந்தாங்க. அதனுடைய நீட்சியாக இன்றைக்கி அது வீட்டிலேயே வெடிச்சிடுச்சு. அதை பொது இடத்துல அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை பேச, இவங்க பேச, அதுக்கப்புறம் பாரு பேச, பாருக்காக திவாகர் பேச, அது ஒரு மாதிரி கலவரமாக போச்சு. சரி, என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஒரு கோட்டை கட்டுற டாஸ்க், இந்த ராஜாராணி டாஸ்க்லேயே வச்சு பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எதிரி நாட்டிலேருந்து அம்பு அடிக்கிற மாதிரி பால் அடிப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே கட்டி முடிக்கணும், ரைட்? அப்போ அந்த பிளாக்ஸ் அவங்க கட்டி ஒரு செகண்டோ ஒரு 10 செகண்டோ சப்போஸ் நிற்கணும். அதுக்கப்புறம் கலந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அது கட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க எதிரி நாட்டிலேருந்து பால் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க கேம் அவுட். ஸோ இந்த டாஸ்க் அப்போ என்னென்னா, அரோரா குரூப்பில் இருக்கும்போதே சொல்லியிருக்காங்க. அதாவது இது உழறதுக்கு காரணமே சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதனால தான் அந்த செவுரு உழுது. அந்த செவுரு உழணுன்னா கீழே இப்போ நீங்கள் அங்கே டேபிள் நீங்கள் கடகாலெலாம் போட முடியாது. கடகால், ஜல்லி அதெல்லாம் போட முடியாது. ஸோ அப்போ நீங்கள் அந்த செவுரு நிற்கணும், அந்த கோட்டையோட செவுரு நிற்கணும்னா கீழே பிளாக்ஸுக்கு அதுக்கு சப்போர்ட் கொடுத்தா அது நிற்கும் அப்படின்னு தான் யார் நம்ம அரோரா சொல்கிறாங்க. இது கெமி எல்லாரும் அதை பார்த்துருக்காங்க. கெமியும் இன்றைக்கி அதை சாட்சி சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பாரு எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஏன்னா இதை சொல்லும் போதே என்னென்னா, கெமி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட சொன்னால் எங்களுக்கு அது புரியல. ஒன்று சொன்னால் இப்படி இருந்ததுன்னா அந்த செவுரு உழாது, ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா 2 பிளாக்ஸ் சப்போர்ட் இருக்கும்பொழுது அது அந்த வெற்று இடத்துல அது நிற்கும். இல்லைனா நீங்கள் எப்படி வச்சு கட்டினாலும் அது உழுந்துட்டு தான் போகணும். ஐடியாலஜியாக அரோரா அந்த ஐடியாவை சொல்லுவோம். அவங்களுக்கு புரியல. இவங்க அதை செஞ்சு காமிக்கிறதுக்காக போய் செஞ்சு காமிக்கிறாங்க. அந்த செஞ்சு காமிக்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிறது தெரியாததுனாலையும் சரி, அவங்க போய் செஞ்சு காமிச்சது அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போதும் சரி, பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இது 2த்தையும் பண்ணால் நீ நிற்கும் அப்படின்னு, நீ நிலக்குத்தான் நிற்கும்னு சொல்கிறேன். இது ஆபாசமான குறியீடுன்னு அவங்க ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க. அப்படியே அங்கே போய் அவங்க சொன்னாலும் அதில் எங்கே ஆபாசம் வந்ததுன்றது ஒரு கேள்வி. இல்லைங்க, இல்லை நிற்கணும் அப்படின்றது இப்போ இந்த இடத்துல ஆபாசம் வந்திருக்குன்னு பாருக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ பாருக்கு புரிஞ்சதுனாலே திவாகருக்கும் புரிஞ்சிருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். பாருக்கு ஒரு விஷயம், அந்த வீட்டில் யாருக்குமே அது அப்படின்னு தெரியல. நிற்கிறது அவசமாக தெரியல. பட் பாருக்கு அது தப்பாக புரிஞ்சிருக்கு. பாருக்கு தப்பாக புரிஞ்சதுமே திவாகருக்கும் அது தப்பாக புரிஞ்சு போச்சு. ஓகேவா? அதை போய் சொல்கிறாரு அவர், பாரு எந்த இடத்துல இப்படி ஆபாசமாக எப்படி செய்து பாரு அப்படின்ற மாதிரி திவாகர் அதை கோல் முட்டி விடுறாரு. அதுக்கு ஆதரவாக பேசுகிறார். இப்போ இப்படி ஒரு விஷயத்தை பாரு சொல்லும்போது அதை எல்லோரும் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுக்கிறதுக்கு அப்போவுமே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்தாலும் நான் சொல்லியே ஆகுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அரோரா சொன்னாங்க, இப்படி ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே என் குழுவில் நான் சொன்னால் அவங்களுக்கு புரியல, அதை செஞ்சு காமிக்கிறதுக்கு தான் போனேன் அப்படின்னும் போது தான் கெமி சொன்னாங்க, ஆமாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, எங்ககிட்ட இதெல்லாம் செஞ்சு காமிக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அங்கே போனான். இதுக்கு முன்னாடியே இதை டபுள் ஜோக்காக இங்கேயே பேசிட்டு அது எப்படின்னா அப்படின்னா அதை டபுள் ஜோக்காக இங்கே சொல்லிவிட்டு அதே டபுள் ஜோக்காக அங்கே போய் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டபுள் மீனிங் ஜோக்கு பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துருந்தா கூட அது தப்பு தான். ஏன்னா இங்கேயாவது தான் சொன்னாங்க, அங்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, அங்கே போய் அதை செய்கிறாங்க. அப்போ கரெக்டு தானே. அது நோக்கம் இங்கேயும் அது அடல்ட் ஜோக்காக இருக்குது, அங்கே போய் அது அடல்ட் ஜோக்காக இருக்குது. நான் அதை அப்படி சொல்லலைன்னு சொன்னால் அது நிஜமாலுமே தப்பு. இன்னொன்று, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அடல்ட்டு. என்ன, சிறார் குழந்தைகளை வச்சு அங்கே ஷோ நடத்தலை. அவங்களுக்குள்ள அடல்ட் ஜோக், ஏன்னா எல்லாருமே மெச்சூர்டான ஆளுங்க. அப்போ அடல்ட் ஜோக் அங்கே சகஜமாக போகுது. கோவத்தில் வார்த்தைகளும் சகஜமாக போகுது. இன்றைக்கி கூட விக்கல் சொல்கிறாரு, என்னை நக்குங்கன்னு சொன்னாங்க. யார்? பாரு என்ன நக்குங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நக்குங்கன்னு சொன்னீங்க, கோவத்தில் வார்த்தைகள் வர்றது சகஜம், அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் பார்வை என்கிட்ட சாரி கேட்டாங்க. நான் உங்களுக்கு நக்குங்கன்னு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் சொல்லிட்டேன், அதை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், எல்லோரும் இருக்கும்போது தான் என்ன அவமானப்படுத்துறீங்க நக்குங்கன்னு சொல்லி. அப்போ இது எல்லோரும் இருக்கிற இடத்துல அன்றைக்கி நான் இவர் விக்கல் விக்ரம் நான் நக்குங்கன்னு சொல்லிட்டேன்.
என்ன அது வந்து ரொம்ப தப்பாக போயிடுச்சு எனக்கு, நான் வந்து அப்படி நான் அந்த மீன் சொல்லலை, ஏதோ ஒரு ஹீட் ஆஃப் த மோமெண்ட் அந்த வார்த்தை வந்துச்சு, ஐ எம் வெரி ரியலி சாரி ஃபார் த வேர்டு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. இதை பப்ளிக்காக என்ன திட்டும்போது பப்ளிக்காக அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்போது நான் அப்படிலாம் மன்னிப்புலாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. யார்? பாரு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நீ வந்து சொன்னார். ஏன்னா இந்த விஷயம் வந்து வந்ததுமே பாருவுக்கும் திவாகருக்கும் பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வீட்டை அதை அப்படின்னு சொன்னது பாரு, அதுக்கு ஒத்து உதறது திவாகர் மட்டும்தான், வேறு யாருமே அதை சொல்லலை. ஏன்னா அதற்கு முன்பாகவே அந்த இடம் வந்து அடல்டேஜ் ஜோக் இல்லாமல் ஒரு கட்டடத்தை எப்படி கட்டணும், எப்படி கட்டுமானம் நிற்கணுன்றதுக்காக தான் அவங்க சொன்னது. அதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி போனாங்க. ஏற்கனவே மச்சி எப்படி தெரியுமான்னு ஒரு அடல்ட் ஜோக்காக ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக தப்பு. ஆனால் அடல்ட் ஜோக் பேசுகிற தப்பானா என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாம் இது ஆல் ஆர் அடல்ட்ஸ். அதில் ஒரு ஜோக் வரும்போது எல்லா ஜோக்கும் நீ எப்படி அப்புறம் நீ என்ன பேசினாலும் வாழைப்பழம் ஊட்டி விடுங்கன்னு வந்து அரோரா கிட்ட சொல்லியிருக்காரு திவாகர். அதே அரோரா வந்து என்னை வந்து வேறு இன்டென்ஷன் எனக்கு வந்து வாழைப்பழம் ஊட்டி விடுங்கன்னு சொன்னார் இவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிறவங்க நான் அடல்ட்டு, அதற்கான விஷயங்கள் அதுக்கான எல்லாமே அவங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு செஞ்சலை செஞ்சுட்டு அதை நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா தப்பு. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தப்பாக போய் அதை நான் இப்படி தான் பார்த்தேன்ட்டு அது எல்லாருமே அப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் தப்பு. அதுதான் நீங்கள் வந்து பாரு பண்ணது. ஓகே, பாருக்கு அரோராவை பிடிக்கல, அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது எங்கே மாட்டுவாங்கன்னு பார்த்து இப்படி பண்ணது வந்து ஆபாசத்தின் குறின்னு அவங்க ஒரு போடு போட்டாங்க. அதற்கான விளக்கம் தான் இன்றைக்கி நடந்தது எல்லாமே. ஸோ பப்ளிக்கலாக ஒன்று சொல்லி அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுங்கன்னு விக்ரம் சொல்லி அவங்க கேட்கல. இப்போயும் என்னென்னா இதுக்கு ஆக்சுவலி அவங்க என்னென்னா நான் தான் தப்பா, அதாவது ஒரு வீடே சொல்லுது அந்த பொண்ணு அந்த இன்டென்ஷனில் சொல்லலை, அந்த பொண்ணு அந்த கட்டடம் வந்து நிற்கிறதுக்கு இப்படி ஒரு பிளாக்ஸ் வச்சா தான் இது நிற்கும், செங்குத்தாக நிற்கும்ன்றது தான் சொன்னாங்க. இது என்னென்னா அதை செஞ்சு காமிக்கும்போது சிரிப்பாங்க அரோரா. அப்போ வந்து நாம் என்ன சொன்னோம் இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க பாரு அப்படின்னு தான் அது அவங்க நினைப்பாங்க. அதுதான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாரு வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இது இவர் வந்து அந்தப்புறம்னு இருக்கார் இந்த ராஜா இதில் வந்து அந்தப்புறம் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவங்க சொல்லுங்க அந்தப்புறம் சொல்லாதீங்க. அந்தப்புறன்றது வந்து ராஜா ராணி எல்லாம் அங்கே 10 பொண்டாட்டி 20 பொண்டாட்டிலாம் அந்த புறத்தில் இருக்கும், ராஜா அங்கே போயிட்டு வருவார். அப்படி மீன் பண்ணி இதை சொல்லாதீங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது அப்போ வந்து அவர் எதை எடுத்து வர்றாருன்னா அந்த புறம் வந்து தப்புன்னு சொன்னாங்க இல்லையா நம்ம அரோரா, அதுவும் இந்த செய்கையும் ஒன்று, நான் வந்து பேசுனதே வந்து தப்புன்னு சொன்னால் நீ செஞ்சதும் தான் தப்பு பாரு அப்படின்னு திவாகர் வந்து எடுத்து விட்றார். இதில் ஒரு விஷயம் என்னென்னா திவாகர் அண்டு பார்வதி, முக்கியமாக பார்வதி பயந்துட்டாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா அரோரா இந்த விஷயத்தை முன்னாடியே அங்கே குழுவோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண போனது தான். அங்கே குழுவோட பேசாமல் அப்படியே போனாங்கன்னா அது அவ்வளோதான். இப்போ இப்படி ஒரு பார்வை எனக்கு வந்துச்சு, நான் உன்னை வந்து மிஸ்ஜட்ஜே பண்ணிட்டேன், உன் மேலே நான் ஒரு பிராது வச்சுட்டேன், நீ ஆபாச குறியீடு காமிச்சிட்டேன் அப்படின்னு பாரு முன் வைக்கிறாங்க. இது வந்து கரெக்டுனே வச்சுக்காங்களேன். ஏன்னா பார்க்கும்போது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரம் விசாரிப்பதேமே. இப்போ உதாரணத்துக்கு நேற்று வந்து ஒரு ஷாட்டு திவாகர் அப்படியே சாஞ்சிக்கிட்டு வந்து பீன் பேக்கில் இருக்கும்போது பக்கத்தில் இவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க என்ன திவ்யா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் இப்படி சாஞ்சிட்டு இருக்காருன்ற மாதிரி இருந்தது ஆங்கிள்ஸ். ஆனால் ஸ்ட்ரெயிட்டுக்கு போய் இப்படி ஷாட் வைக்கும்போது பார்த்தா 2 ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீம்பேவில் சாஞ்சி தான் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு அரடிக்கு தள்ளி அந்தாண்ட உட்காந்து அவங்க சாப்பிட்டு இருப்பார். இவர் அவங்ககிட்ட பேசும்போது ஒரு சாஞ்சி பேசிகிட்டு இருக்கார். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே போகும்போது எனக்கு வந்து உண்மையிலே ஏன்னா இந்த ஆங்கிளை பார்க்குறதுக்கு நம்ம மைண்ட் எப்படி போகுது பாருங்கள். அதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு அசம்ஷனில் அந்த விஷயம் முன்னாடி நடந்த விஷயமே தெரியாமல் பின்னாடி நடந்த விஷயத்தை மட்டுமே வந்து பார்வதி பார்த்து ஒரு வேளை அவங்க தப்பாகவே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காங்க. ஏன்னா மிஸ்டேக்ஸ் ஹியூமனுடைய பேசிக் அது கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம நாகரிக வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி வரையும் அவ்வளவு தவறுகளை செஞ்சு பேசி சரி பண்ணினா இந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ தவறுகள் இயல்பு. நான் பார்த்த பார்வை தப்பு, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, நான் அந்த நேரத்தில் எனக்கு அந்த தாட் அப்படி தான் வந்து சரி நீங்கள் எல்லாம் சொன்னதுனால ஒரு பொண்ணு மேலே வந்து இப்படி ஒரு அக்யூசேஷன் வச்சதும் தப்பாக இருக்குது அப்படின்னும் போது ஐ எம் ரியலி சாரி அரோரா, இது நடக்காமல் பார்த்துருக்கணும், நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், இப்போ எல்லாரும் சொல்லும் போது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், இதை தானே சொல்லணும். பட் பாரு என்ன சொன்னாங்கன்னா, அதாவது
அரோராவுக்கு ஒன்றுனா நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்க, எனக்கு ஒன்றுனா நீங்கள் வர வேண்டியது இல்லை, வர்றதே கிடையாது, வந்ததும் கிடையாது. இப்போ இவளுக்கு மட்டும் எல்லாரும் வந்துட்டீங்க, அப்போ நான் யார்? அப்போ இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இவ்வளோ ப்ராப்ளம்லாம் வைக்கும்போது எனக்காக நீங்கள் யாருமே பேசலையே. நியாயமான கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது, நியாயமான விஷயங்களை பேசும்பொழுது, ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு வந்து உண்மையிலே நீங்கள் தவறே பண்ணியிருந்தாலோ இல்லை சரி பண்ணியிருந்தாலோ உங்களுக்காக வந்து நிற்பாங்க. ஏன்னா நீங்கள் நியாயமாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஆனால் எல்லார்கிட்டையும் வெறுப்பு, எல்லாரையும் எல்லாரும் எதிர்க்கிறது நியாயமாக எதிர்த்தா பிரச்சனையே இல்லையே. அதுதான் நீங்கள் பெரிய பிரச்சனையே. அதுதான் மிகப்பெரிய பின்னடைவாச்சு. அப்போ இவங்க அந்த மன்னிப்பு கேட்காம அவங்க வெளியே போயிட்டாங்க. அதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப பெரிய விஷயமாச்சு. அவங்க வெளியே போயிட்டாங்க. இங்கே வந்து என்னென்னா அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த இடத்துல பாரு வந்து ஒரு சாரி அப்படின்னு சொல்லி தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க சாரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த விக்கலுவரம் வந்து எனக்கே சாரி கேட்கல அப்படின்னாங்க. ஏன்னா பொது வெளியில் அட்ரஸ் பண்ணி எல்லாரும் அதுக்காக உட்காந்துருக்கும்போது நடுவில் அதை வந்து பயத்தின் காரணமாக திவாகர் அவங்களும் தடுக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. பட்டு பாரு மேலே தான் அதில் வந்து பெரிய 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 தப்பு. அவங்க தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அவங்க எத்தனை பேர் சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் உண்மை. அதே நேரத்தில் அரோரா எல்லாத்த விட முன்னாடி வந்து தன்னுடைய கருத்துக்களை தெளிவுபட கரெக்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அரோரா இப்படி செஞ்சுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இதுதான் வந்து பொது புத்தி. இது எல்லாருக்கும் இருக்கிற புத்தி, எனக்கும் இருக்கிற புத்தினே வச்சுக்க. நம்ம ஏன்னா ஆட்மன் அவுட்டா நீ அவ்வளோ யோக்கியமாயிரா அப்படிலாம் நம்ம வந்து நம்ம யோக்கியம் அப்படிலாம் நம்ம சொன்னதே கிடையாது. அப்படி ஒரு பொது புத்தியே இருந்தாலும் கூட தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொண்ணு அங்கே முன்னாடி அடல்ட் ஜோக் பேசியிருக்காங்களே, அவங்க பேசியிருக்காங்க, ஏன் துஷாரோட பேசியிருக்காங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரலையே. ஆனால் இந்த இடத்துல அவங்க அடல்ட் ஜோக்ஸ் பேசுகிறது நீ பேசுன்னு சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பேசாத விஷயத்தை எப்படி பேசாத விஷயத்தை அவங்க பேசுனாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? தப்பு இல்லை அது. அதுதான் அதற்கான வீடியோ தான் இது, ரைட்? அது மட்டும் கிடையாது, அவங்க அடல்ட். அவங்க அதே நேரத்தில் அப்படி ஒரு ஜோக் அவங்க சொன்னாங்கன்னா அதை நேர்மையாக சொல்லிக்கிற அளவுக்கான தைரியமாக அந்த பொண்ணுக்கு இருக்குது, ரைட்? அவ்வளோதான். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அந்த பின்னங்கள் தெரிவிப்படுங்க. இன்னும் வேறொரு சொல்லுங்கள். நான் சந்திக்கிறேன். நன்றி கூடி உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.